வணக்கம் மக்களே. ஸோ கடந்த ஒரு 3-4 வாரங்களாக பயங்கர சீரியஸான சினிமா எபிசோட்ஸாக போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த வாரம் கொஞ்சம் ஜாலியாக கேஷுவலாக பேசுவோமே, நம்ம எப்பயும் பழைய மாதிரி பேசுகிற மாதிரி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரிங்களா? அதனால் இது நம்ம நினைவுகள் எபிசோடோட 3rd பார்ட். ஃபஸ்ட்டு சைக்கிள் நினைவுகள் வந்துச்சு, அப்புறம் தியேட்டர் நினைவுகள் வந்துச்சு. இந்த வாரம் என்ன நினைவுகள் வரப்போகுதுன்னா சிடி நினைவுகள், அதாவது லைஃப் பிஃபோர் அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸை பற்றி பேசலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதனால் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக க்யூட்டாக ஒரு எபிசோட். க்யூட்டான்றது நீங்கள் தான் கேட்கணும், ஸ்வீட்டான்றது நீங்கள் தான் சொல்லணும். பட் ஒரு ஷார்ட்டான எபிசோடை போடலாம்ன்ற ஒரு ஐடியா உடனே நான் வந்துள்ளேன். சரிங்களா? ஸோ இந்த சிடி அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம 90s அண்ட் early 2K கிட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு பொக்கிஷன் தான் அந்த டைமில். ஆக்சுவலி இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா வைங்களேன், அப்படியே ரொம்ப ரேண்டமாக பேசுகிறேன். சரிங்களா? அப்படியே கதை பேசுகிற மாதிரி நம்ம இந்த எபிசோட பேசுவோம். ஓகேங்களா? ஸோ சிடி அப்படின்னா இந்த காலத்து இந்த 2K கிட்ஸ், நானே 2K கிட்டு தான். அதாவது இந்த 2010s அப்புறம் இருக்கிற கிட்ஸ்க்கெல்லாம் இந்த சிடின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கவே வாய்ப்பு இல்லை. ஸோ இது என்னென்னா பார்த்திங்கன்னா, இந்த நம்ம டிவிடி பிளேயர் எல்லோரும் வீட்லேயும் இருக்கும். நாங்கள் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் இருக்கலாம். அப்போல்லாம் சிடியில் படம் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு 10 ரூபாவில் ஆரம்பித்து 50 ரூபா, 60 ரூபா, 100 ரூபா சிடிலாம் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சிடி கடைகள் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த காலத்தில் வளர்ந்த காரணத்தினால் நம்மளோட முக்கால்வாசி நான் இன்றைக்கி ஒரு டேரக்டராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு காரணமே இந்த சிடிக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்லணும்னு நம்புகிறேன். ஸோ நம்மளோட சிடி நினைவுகள் அப்படின்னு போனோம்னு வைங்களேன், இட் ஹாஸ் பீன் தேர் சின்ஸ் த இன்செப்ஷன்னே சொல்லலாம். அதாவது சின்ன வயசில் எப்போலேருந்து நம்ம வீட்டில் இல்லை, நான் இன்செப்ஷன்னு சொல்ல முடியாது, நான் வளர்ந்த காலத்தில் எங்கள் வீட்டில் வெறும் டிவி தான். படத்தில் போடுறது தான் படம், டிவியில் போடுறது தான் படம், படத்தில் போடுறது தான் படம். பாருங்கள், டிவியில் போடுறது தான் படம், அப்படி தான் பார்த்து வளர்ந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு எங்கள் ஊரில் ஒரு டிவிடி பிளேயர் வாங்கணும். அது ஃபிலிப்ஸ், ஆமாம் ஃபிலிப்ஸ் டிவிடி பிளேயர் ஒன்று வாங்கணும். ஸோ அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சிடி கடை இருக்குது. சரிங்களா? ஸோ அங்கே தான் போய் ரெகுலராக சிடி வாங்குவோம். சிடிலாம் வாங்குறது எனக்கு அப்படி ஒரு கிரேஸ் அப்போது. அதாவது எப்படின்னா மினிமம் ஒரு 200, நான் சும்மா ரேண்டமாக அடிச்சுல்ல, உண்மையாலுமே ஒரு மினிமம் ஒரு 200 சிடியாவது இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி படங்கள் பார்க்க ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு சினிஃபைலாக இருக்குன்னா அந்த சிடிக்கு ஒரு முக்கியமான காரணம் என்பது 2வது டைம் சொல்கிறேன் இந்த சொல்ல. சரி விடுங்க, அப்படியே கண்டுதான் நம்ம போவோம். ஸோ இந்த சிடியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் படத்தை இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அதெல்லாம் நம்ம எந்த இதில் இருக்குது அப்போல்லாம் தேடி எடுக்கணும். அப்போல்லாம் அப்படி இல்லை, எடுங்க போகணுமா கடைக்கு, ஆனால் இது போயிட்டு ஒரு குருவி படம் சிடி கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டோம்னா கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் அப்படியே ஓட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திருட்டு சீன்னா கொஞ்சம் கஷ்டம், பிடிச்ச சீனு போக முடியாது, பிடிச்ச பாட்டுக்கு போக முடியாது, அப்படியே ஓட்டிட்டு பார்க்கணும். இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. அதனால் நீங்கள் படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் கழிச்சு நல்ல பிரிண்ட் வந்துருச்சேன் அப்படின்னு, இப்போல்லாம் டெலிகிராமில் நல்ல பிரிண்ட் வந்துச்சான்னு கேட்குறோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்து டெலிகிராம் தான் சிடி. ஸோ பைதவே நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். நம்ம மக்களை எல்லாருமே திருட்டி சீடி வாங்குறது மட்டும் தான் தப்புன்னு நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம்ல. நிறைய திருட்டி சீடி வாங்குறது மட்டும் தப்பு இல்லை, நம்ம சிடி வாங்கி பார்க்குறதே ஒரு பைரசி தான் அப்போது. அதாவது நம்ம இப்போ சொல்கிறோம் தெரியுமா, இது பைரசி தப்பு அது இதுன்ட்டு. நம்ம எல்லாருமே சிடி வச்சுருந்ததே பைரசி தான். ஏன்னா இந்தியாவில் அஃபிஷியலாக சிடி சேல்ஸ் எங்கேயுமே பண்ணது கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஃபாரினில் நம்ம இந்த லோட்டஸ் ஃபேஸ்டர் டிவிடி சுயாரன்றது தான் கம்பெனி. இந்த சிடி யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அது தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த கம்பெனி எல்லாமே ஃபாரின் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ். அயகரன் இவங்க எல்லாருமே ஃபாரின் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ். இவங்க ஃபாரினில் விற்கிற சீரியை நம்ம ஆளுங்க யாராவது இங்கே யாருக்கும் தெரியாமல் ஸ்மகிள் பண்ணிட்டு அதோட டூப்ளிகேட் காப்பி அடிச்சு தான் நம்ம ஊரில் விற்றுட்ருப்பாங்க. அது எனக்கு ரீசெண்டாக தெரிய ஆரம்பிச்சது. ஆக்சுவலி எதுவுமே ஒரிஜினல் காப்பி, ஏன்னா ஒரிஜினல் காப்பிலாம் ரொம்ப காஸ்ட்லி, 100 ரூபா 150 ரூபா வரும். நம்ம கிடைக்கிற சீடியில் என்ன 30 ரூபா 40 ரூபா 50 ரூபான்ற தானே வரும். ஸோ இது ஒரு தகவல். அண்டு நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸுமே உருவானது சிடினால் தான். அது பிக் எக்ஸாம்பிள் அனுராக் காஷ்யப். அவருமே நம்ம பர்மா பஜார் சென்னையில் அங்கே நிறைய சிடி வாங்கி அவர்கிட்ட இருந்து சிடி வாங்கி திருட்டு சிடி போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது லேட்டராக தான் அவருக்கே தெரிஞ்சுதான். அது ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருந்தார், ஒரு அடிஷ்னல் குறிப்பு இது. ஸோ என்னோடய சிடி நினைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடுமலைப்பேட்டையில் தான் நான் என்னோடய மோஸ்ட் ஆஃப் த சைல்ட்ஹுட் இருந்துச்சு. அதாவது ஸ்கூலிங் இங்கே இருப்பேன், லீவ் டைமில் மோஸ்ட்லி அங்கே தான் இருப்பேன். ஸோ நான் எந்தளவு சிடி வாங்கினேன்னா வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் திட்டு வாங்கிட்டே வாங்குவேன். அதாவது என்னடா நீ சாப்பிட்றதுக்கு வாங்கினா கூட பரவாயில்ல, ஏன்டா சிடியாக வாங்கி தள்ளுறேன்னு எங்கள் பாட்டி திட்டுவாங்க. அந்தளவுக்கு சிடி மேலே ஒரு அப்சஷன். ஸோ இந்த மாதிரி சிடியில் நான் பார்த்த மெமரபிள் படங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது இது, அது பேர் என்னது, சந்திரமுகி படம். சந்திரமுகி நான் சிடியில் தான் பார்த்தேன். அண்ட் எனக்கு என்ன பயம்னா,
அந்த சீரியலில் 3 படம் இருக்குது. யாரும் நிலம், அருந்ததி, சந்திரமுகி கூட ஏதோ ஒன்று இதில் விட்டுறேன்னு வைங்களேன். அந்த யாரும் நிலம் சீரியல்னால் ஒரு கட்டத்தில் ஒழிச்சு வச்சு உடச்சே போட்டேன். அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுத்த ஒரு படம் யாரும் நான் முன்னாடியே சொல்லிடுவேன். பயங்கரமான ஒரு பேய் படம். அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஹாரர் சீரியல்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன், நான் வேணுன்னே ஒழிச்சு வைக்கிறது, உடச்சி போடுறதெல்லாம் பண்ணுற ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருந்த ஒரு அனாயிங் கிட்டு தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. தேட்டரில் கேட்ட சீன் ஏதோ ஒரு மாதிரி துரதிருஷ்டம், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் சீன் வந்தால் பெரியவங்களை வெளியே போகிற மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்களும் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சீரியலில் பார்த்த ஐகானிக்கல் படங்கள்னு பார்த்திங்கன்னா, நான் முன்னாடி ஏதோ எபிசோடில் சிவாஜி தேட்டரில் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அது உண்மை கிடையாது. நான் சிவாஜி சீரியல் தான் பார்த்தேன். அது எப்படின்னா, எங்கள் பெரியப்பா வீட்டில் வந்து அண்ணா சிவாஜி சீரியல் இருந்தார். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சிவாஜி படம் பார்த்தேன் நான். ஸோ ஆனால் ஹெச்டி பிரிண்ட்டு தாங்க இது ப்ராப்பர். ஒரு ரிலீஸ் ஆகி 2 மாதம் கழிச்சு தான் நான் அந்த படம் பார்த்தேன். அதனால் ஹெச்டி பிரிண்ட்டில் தான் பார்த்தேன். அதனால் பைரசினாலுமே கம்மியான தப்பு தான். தியேட்டர் பிரிண்ட் பார்க்கல. சிவாஜி படம் பார்த்தேன், அப்புறம் பசங்க படம் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி பல படங்கள் அப்புறம் ஊருக்கெலாம் போனோம்னா ஒரு சிடி வாங்கிட்டு வந்து நைட் போட்டு பார்ப்போம். டெய்லி ஒரு சிடி வாங்க முடியாது. ஆனால் எனக்கு ரொம்ப ஞாபகத்தில் இருக்குன்னா எனக்கு பையா ரொம்ப பிடிச்ச படம். அது வந்து நான் திருட்டு சீடு தான். அப்படி திருட்டு சீடு ஒன்று இருக்குங்க. அப்புறம் நம்ம திருட்டு சீடு வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு வைங்களேன். இப்போ மற்ற படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்லேயே படம் போட்டு, அந்த பிக்சர் போட்டு, அந்த ஹீரோ ஹீரோயின் பிக்சர்லாம் போட்டு கவரோட படம் வரும். ஆனால் ஒரு சில படம்லாம் பார்த்திங்கன்னா வேறு படத்தோட கவர்லேயே இந்த படத்தை போட்டு கொடுப்பாங்க. அப்போ தான் தெரியும், இது அது எந்த அளவுக்கு எங்கள் வீட்டிலலாம் பயப்படுத்துவாங்கன்னா, டி யாராவது வந்தாங்கன்னா ஆஃப் பண்ணு, யாராவது வந்தாங்கன்னா ஆஃப் பண்ணு அப்படிம்பாங்க. ஏன்னா போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்களாம். அந்தளவுக்கு போய்விட்டேன். ஆனால் அந்த வரைக்கும் யாருமே பிடிச்சி பார்த்ததில்ல. விஷால் அண்ணா தான் ஒரு டைம் வந்து சிடி கடையில் பொள்ளாச்சியில் சத்தம் போட்டிருந்தாப்புல போல். அது மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி திருட்டு விசிடி கதைகளும் நிறையா இருக்குது. அண்ட் இந்த 5-in-1 சீரீஸ்ன்ட்டு இருக்குங்க. அதாவது 5 படம் ஒரே சீடியில் வரும், 50 ரூபா தான். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி என்கிட்ட ஒரு 2 சீடி இருந்துச்சு. ஒன்று வந்து இது தூம் 1, 2, 3, கிரிஷ் 1, 2. ஆமாம், அதுதான் நான் ஃபஸ்ட்டு பாலிவுட் கொஞ்சம் நிறைய பார்க்க ஆரம்பித்த காலம். ஏன்னா தூம் 3 வந்து நான் ஃபஸ்ட்டு தேட்டரில் பார்த்தேன், ஒரு ஹிந்தி படம்னு சொன்னேன்ல. ஸோ எனக்கு ஜென்ரலாக வந்து நான் வந்து இந்த சிடியில் வாங்கி ஒரு படம் தேட்டர்லேயே பார்த்தாலும் மறுபடியும் சிடி வாங்கி பார்க்குற பழக்கம் எனக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நான் சிடி வாங்கி பார்க்குற பழக்கத்தில் தூம் 3 வாங்கி, அப்போ வந்து இது வந்து ஒரு லாபகரமான செயல்னு சொல்லிட்டு எங்கள் மாமா சொல்லி கொடுப்பாரு எனக்கு. இந்த மாதிரி இருந்துட்டு, ஏன்டா ஒரு படமாக வாங்குற, 5 படமாக வாங்கிடு. ஏன்னா 50 ரூபானா ஒரு படமாக வாங்கினாலும் நமக்கு 50 ரூபா தான், 5 படமாக வாங்கினாலும் 50 ரூபா தான். அது என்ன கணக்கில் அந்த சிடி வச்சு விற்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் 5 படமாக வாங்குறப்போ நமக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்குறது இருக்குது. அண்ட் ஃபாரினோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட ஒரிஜினல் சிடியே இங்கே கிடைக்கும். அதாவது இப்போது நம்ம கோயம்புத்தூரில் இருக்கவங்களால கொஞ்சம் பர்ஃபெக்டாக கான்டெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஹரிபவன் இருக்குது தெரியுங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் சிடி வேர்ல்டுன்னு இருக்கும். அங்கே வந்து எல்லாமே ஒரு ப்ராப்பர் ரேட் 100-120 ரூபாய்க்கு தான் அந்த ஒரு லோட்டஸ் 5 ஸ்டார் டிவிடியே வந்து ப்ராப்பர் அந்த ப்ரீமியம் பேக்கிங். ஸோ ப்ரீமியம் பேக்கிங்னே எப்படி இருக்குன்னு தெரியுங்க, அந்த சிடி போடுற டப்பா ஒன்று இருக்கும் சரிங்களா, அந்த அப்படியே நம்ம புக்கு மாதிரி திறந்தோம்னா சிடி வந்து அதில் வச்சுருப்பாங்க. அதை அப்படியே நம்ம இது பண்ணி அப்படியே அந்த சென்டரில் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா அந்த சிடி வெளியே வரும். அதுதான் வந்து ப்ரீமியமான சிடி. அப்படி வந்து நாங்கள் வாங்கின ஃபஸ்ட்டு சிடி வந்து குட்டி படத்தோட சிடி. அப்போ எங்கள் வீட்டில் ஹோம் தியேட்டர்லாம் இருந்துச்சு சரிங்களா. ஹோம் தியேட்டர் இப்போ நிறைய பேர் வீட்டில் இருக்கும். அப்போ வந்து ஹோம் தியேட்டர்லாம் இருந்தால் எப்படின்னா, இப்போ வந்து ஒரு செட் இருக்கும், அது மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். அப்போ வந்து செவுத்தில் ஸ்பீக்கர் அங்கங்கே மாட்டி வச்சுருப்போம். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஹோம் தியேட்டரில் நான் பார்த்த படம் தான் குட்டி. எங்கள் வீட்டில் வந்து எல்ஜியோட நான் இது சொன்னதெல்லாம் வந்து பாட்டி வீட்டில் ஃபிலிப்ஸ் இருக்கும், இங்கே எல்ஜி இருந்துச்சு. அது எப்போ வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த படம் அது பேர் என்னது, எந்திரன் படம் ரிலீஸ் டைமில் வாங்கினது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பல சிடி நினைவுகள் என் வாழ்க்கையில் இருக்கும். ரொம்ப ரேண்டமான ஒரு எபிசோடு தான் இது. இருந்தாலும் எனக்கு நல்லா பகிர்ந்து சந்தோஷமாக பேசணும்னு தோணுனால ஒரு எபிசோடு இது. அண்டு இந்த எபிசோட ஒரு ஃபினிஷிங் டச்சாக ஒன்று வைக்கணும். அதுக்காக தான் இந்த மொத்த எபிசோடே பண்ணுன்னு வைங்களேன். இல்லை இன்னொரு காரணமாக இருக்குது. நான் இந்த ஃபினிஷிங் டச்சை சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறேன் சரிங்களா. ஸோ நம்ம கிறிஸ்டோஃபர் நோலன் ரீசெண்டாக ஒன்று சொல்லியிருந்தார், ப்ளீஸ் பை என்னது அதுமாரி ஐயோ மறந்துடுச்சுங்க, என்னடா முக்கியம்னு சொன்னால் எப்போயே மறந்துட்டேன். இல்லை அவங்க என்னென்னா ஹார்ட் காப்பீஸ் ஆஃப் சிடிஸை வாங்கி வச்சுக்கோங்க, என்றைக்குமே ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் தான் நம்பாதீங்க அப்படின்னு சொன்னார் அவர். அது ஏன் அப்படின்னு எனக்கு ரீசெண்டாக தான் புரிஞ்சுச்சு. ஏன்னா பிரேமலு படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாங்க. அதுக்காக அந்த பசங்க என்ன பண்ணானுங்க தெரியுமா, ஹிந்திக்காரனுங்க ஹாட் ஸ்டார்லேருந்து பிரேமலு படத்தை தூக்கிட்டானுங்க. எனக்கு ரொம்ப என்னடா இது அப்படின்ற மாதிரி மனசங்கட்டமாக ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு கிறிஸ்டோஃபர் நோலன் சொன்னது, ஹார்ட் டிஸ்க்ஸை வாங்கி வச்சு ஹார்ட் டிஸ்கில்
ஹார்ட் காப்பி ஆஃப் த மூவிஸை வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் என்றைக்குமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரீமிங் ப்ரோக்ராம் நம்பி இருந்தீங்கன்னா இந்த பிரேமலு படத்துக்கு போன மாதிரி பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஒரு தாட்டில் ஆரம்பிச்சது தான் இந்த சீரியான ஒரு பயங்கர ரேண்டமான ஒரு எபிசோடு. அதனால் பயங்கர நான் இதில் என்ன ஒரு மாதிரி கண்டென்ட் பேசுகிறேன் எனக்கே தெரில. பட் நீங்கள் சும்மா அப்படியே கேளுங்க, ஜாலியாக இருக்கும். சரிங்களா? இந்த சிடி பற்றி நிறையா வச்சுருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் இந்த மெமரி லேனில் அப்படியே ஒரு ட்ராவல் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த எபிசோட் நான் போடுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, எப்பயும் போல் நான் வேறு 2 எபிசோட் ரெக்கார்ட் பண்ணி 2மே எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதாவது அந்த கண்டென்ட்டுக்கு நான் வந்து ஜஸ்டிஃபைடாக பேசலை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நம்ம ஜாலியாக ஒரு கண்டென்ட் பேசுகிறோன்றது இந்த எபிசோட். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்பிக்கொண்டு அடுத்த வாரம் வேற ஒரு எபிசோடு வந்து சந்திக்கும் வரை இட்ஸ் மீ ரித்தி சைனிங் ஆஃப் ஃப்ரம் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட். டாடா, பாய் பாய்.